ஹாய், ஹலோ எவ்ரிவன். நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 14வது அதிகாரமான கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் அப்படின்னா என்ன? துறவறத்திற்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒழுக்கம் தான் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது. துறவர்கள் எப்படி இருப்பாங்க? துறவு மேற்கொள்றவங்க எல்லா ஆசையும் விட்டு விட்டு தான் அவங்க துறவறத்தை மேற்கொள்வாங்க. ஆசை அப்படிங்கிறது மண் ஆசை, பொன் ஆசை, பொருள் ஆசை இப்படி எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு அவங்க துறவு வாழ்க்கைக்கு மேற்கொள்றாங்க. அப்படி மேற்கொள்றவங்களோட ஒழுக்கமற்ற நிலைய பத்தி சொல்றது தான் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது. வள்ளுவர் இந்த 10 குறள் அழகா கூடா ஒழுக்கத்த பத்தி சொல்லியிருக்காரு. ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். முதல் குறள், "வஞ்ச மனத்தான் படிசொற் சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும்." ஒருத்தங்க அவங்களோட மனசுல ரொம்ப வஞ்சகம் பிடிச்சவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கவங்களோட அந்த ஒழுக்கத்த பார்த்து, அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஐம்பூதங்களால் ஆனது தானே! அவங்க உடம்புல கலந்திருக்கக்கூடிய அந்த 5 பூதங்களும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்களாம். அதாவது வெளியில அவங்க பார்க்கறதுக்கு நல்லா துறவிகள் மாதிரி தெரிஞ்சாலும், ஒழுக்க நெறிகள் சிறந்த துறவிகள் மாதிரி தெரிஞ்சாலும், அவங்க மனசளவுல ரொம்ப வஞ்சகம் பிடிச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து வெளி உலகம் வேணா ரசிக்கலாம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்களும் அவங்கள பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. வஞ்ச மனத்தான். வஞ்சம் அப்படின்னா என்னது? ஏமாற்றக்கூடியவங்க தான் வஞ்சம். வஞ்ச மனத்தான். ஏமாற்றும் மனமுடையவன். படி சொற்சொழுக்கம் அப்படின்னா பொய் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கவங்கள பார்த்து பூதங்கள்னா அந்த ஐம்பூதங்களும் அகத்தே நகும் அப்படின்னா, அவன் உள்ள இருந்து அவனோட 5 பூதங்களும் 5 பூதங்கள் அப்படின்னா, நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஐம்பூதங்களால் ஆனது தானே! அது அவனோட உடம்புக்குள்ள இருந்தே சிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வஞ்ச மனத்தான் படி சொற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே தரும். படி சொற்றொழுக்கம் அப்படிங்கிறது இன்னொரு குறள்லயும் வரும். படி சொற்றொழுக்கம் அப்படின்னா பொய் ஒழுக்கம் அப்படிங்கிறதான மீனிங். வஞ்ச மனத்தான் படி சொற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். நகும்னா சிரிக்கும். அடுத்து 2வது குறள். "வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின்." அவனோட மனசளவுல அவனுக்கு தெரியும். அவன் பண்றது குற்றமா இல்லையான்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். அப்படி அவனோட மனதளவுல ஒருத்தன் குற்றமற்றவனா இருந்து, அவன் இப்ப வெளிய பார்க்கிறதுக்கு இப்ப தவம் கோலம்லாம் பூண்டு பெரிய மதிப்பும், மரியாதையோட அந்த வானளவுக்கு உயர்ந்து இருந்தாலும், அதனால அவனுக்கு என்ன பயன்? என்ன பயன் செய்யும் அது? அப்படின்னு கேட்கிறாரு. "வானுயர் தோற்றம் எவன் செய்யும்?" வானத்தைப் போல உயர்ந்துள்ள அந்த தோற்றம், எனது அந்த தவக்கோலம் போடுகின்ற அந்த தோற்றம் என்ன செய்யும்? "தன் நெஞ்சம் தானறின் குற்றப்படின்." அவன் மனசுக்கே தெரியும் நான் பண்றது தப்பு, குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறபோது, வெளி உலகத்துக்கு அவன் வானம் போல உயர்ந்த அந்த தவக்கோலம் பண்றதுனால என்ன பயன்? அப்படின்னு கேட்கிறாரு. "வானுயர் தோற்றம் எவன் செய்யும்? தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின்." 3வது குறள், "வலியல் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று." ஒருத்தங்க மனதளவுல கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க மேற்கொள்கின்ற அந்த தவக்கோலம் அப்படிங்கிறது, பசு எப்படி புலி தோல போத்துக்கிட்டு பயிர மேயுமோ, அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னதான் பசு புலியோட தோல போர்த்தி அது புலி மாரி ஆகணும்னு நெனச்சாலும், அதோட இயல்பு அப்படிங்கிறது பயிர தான் மேயும். என்னைக்கு இருந்தாலும் அதோட இயல்பு அப்படிங்கிறது வெளியில தெரிய தான் செய்யும். அதே மாதிரி என்னதான் தவக்கோலம் அப்படின்னு ஒண்ணு மேற்கொண்டாலும், என்னைக்குனாலும் அவங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது வெளிப்படும். அப்புறம் வலியில், இங்க வலி அப்படின்னா என்னது? வலிமை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இல்லை, இல்லாதவன். வலிமை இல்லாதவன் நிலைமையான் வல்லுருவம். அப்படின்னா என்னது? வலிய அப்படின்னு அர்த்தம். உருவம், வல்லுருவம் அப்படின்னா தவத்தோற்றம். வலியில் நிலைமையான் வல்லுருவம். மனவலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம். பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பசு எப்படி புலியோட தோல போத்திக்கிட்டு மேயுமோ, அது மாதிரி எது? மனவலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் தவத்தோற்றம் அப்படின்னு சொல்றாரு. வலியல் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. 4வது குறள்,
தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. அதாவது தவ கோலத்தை மேல போட்டுக்கிட்டு தீய செயல்களை செஞ்சோம் அப்படின்னா, இந்த கொலை செய்யறதுக்காக வேடன் என்ன பண்றான்? புதர் பின்னாடி மறைஞ்சு நின்று பறவைகளை வலை வீசி எப்படி பிடிப்பானாம்? எதுக்கு பிடிப்பான்? அந்த அந்த பறவைகள சாப்பிடுறதுக்காக தானே பிடிப்பான். அப்ப அது ஒரு கொலை மாதிரி தானே! அப்படி அந்த ஒரு பறவைகளை கொல்லுதல் பொருட்டு, புதருக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று எப்படி பறவைகளை வலைவீசி பிடிப்பானோ வேடன், அதே மாதிரி இவங்க தவக்கோலம் பூண்டு மறைத்துக்கொண்டு தவக்கோலத்துல என்ன பண்றாங்க? அவங்கள மறைச்சுக்கிட்டு, அவங்க தீய செயல்கள வெளிய தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க தவக்கோலத்தால தன்ன மறைச்சுக்கிறாங்க. அப்படி மறைச்சுக்கிட்டு தீய செயல்களை செய்தல் அப்படிங்கிறது, வேடன் எப்படி மறைஞ்சு நின்னு அந்த பறவைகள வலைவீசி பிடிப்பானோ, அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. தவமறைந்து அல்லவை செய்தல். தவம் மறைந்து அல்லவை செய்தல். அல்லவை அப்படின்னா என்ன? தீய செயல்கள் செய்தல். தவக்கோலத்துல மறைச்சுக்கிட்டு அல்லவை செய்தல் அப்படிங்கிறது, புதல் மறைந்து அப்படின்னா, புதரின் பின்னாடி மறைந்து வேட்டுவன்னா யாரு? வேடன். புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். சிமில் அப்படின்னா பிடி. பறவைகளை வலைவீசி பிடிப்பது போன்றது. அச்சு அப்படின்னா போன்றது அப்படின்னு அர்த்தம். தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. 5வது குறள். பச்சச்சேம் என்பார் படி சொற்றொழுக்கம் எச்சச்சென்று ஏதம் பலவும் தரும். இப்போ நான் பச்சுகளை எல்லாத்தையும் துறந்துட்டேன். பச்சுகள்னா விருப்பம். எல்லா விருப்பம், ஆசை எல்லாம் துறந்துட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லுகின்ற ஒருத்தங்களோட வாழ்க்கையில, நம்ம நான் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு வருந்தும்படியான துன்பம் நெறையா வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு துன்பம் வரும்போது நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மாரி எங்க மனதளவுல யாருக்குமே துன்பம் நினைக்கல. எனக்கு எதுக்காக இந்த மாரி எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அததான் சொல்றாரு. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன் அப்படின்னு வருந்தும்படியான துன்பம் நெறைய வருமாம். யாருக்கு? இப்ப நான் எல்லா ஆசைகளையும் துறந்துட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு, ஆசையோடையும், ஆ தீய ஒழுக்கத்தோடையும் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு வருந்தபடியான துன்பம் நிறைய வரும் அப்படின்னு சொல்றாரு. பச்சச்சேம் என்பார் படி சொற்றொழுக்கம். பச்சச்சேம் அப்படின்னா என்னது? பச்சுகளை துறந்தேன் என்பார் படி சொற்றொழுக்கம். யாரு? படி சொற்றொழுக்கம்னா என்னது? பொய்யொழுக்கம். அப்படிப்பட்டவங்களுக்கு எச்சென்று எச்சு கூட்டல் என்று. எச்சு அப்படின்னா என் செய்தோம் அப்படின்னு அர்த்தம். எச்சு கூட்டல் எச்சு. என் செய்தோம் என்று ஏதம் பலவும் தரும். ஏதம்னா என்னது? துன்பம். துன்பம் பல தரும் அப்படின்னு சொல்றாரு. பச்சச்சேம் என்பார் படி சொற்றொழுக்கம் எச்சென்று ஏதம் பலவும் தரும். 6வது குறள். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களோட மனதளவுல கொஞ்சம் கூட ஆசைய விட்டுருக்கவே மாட்டாங்க. ஆனா, வெளியில அவங்க எப்படி காட்டிப்பாங்களாம்? தன்னை ஒரு துறவி மாதிரி மக்கள் கிட்ட காட்டிக்கிடுவாங்க. அப்படி வாழ்றவரை விட, இந்த கொடியவர் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அப்ப இருக்கதுலே இந்த உலகத்திலே கொடியவர் அப்படிங்கிறது யாரு? உள்ள ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு, வெளிய துறவி மாரி வேஷம் போடுறவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் அப்படின்னா, நெஞ்சில ஆசைய வச்சுட்டு இருப்பாங்க. அது நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த ஆசைய, மனதில் இருக்கக்கூடிய ஆசையை துறவார் அப்படின்னா விடாதவராய், துறந்தார் போல் அப்படின்னா வெளிய என்ன பண்ணுவாங்களாம்? நான் எல்லாத்தையும் விட்டு அந்த ஞானி மாதிரி காட்டிப்பாங்க. அப்படி வாழக்கூடிய அந்த வஞ்சித்துனா என்னது? ஏமாற்றி வாழ்பவரை விட கொடியவர், வன்கணார்னா கொடியவர். கொடியவர் எவரும் இலர் அப்படின்னு அர்த்தம். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். 7வது குறள். புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கீர்க்கரியார் உடைத்து. இது என்னதுன்னா குன்றிமணி. இது எப்படி இருக்கு பாருங்க. உடம்பு ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு. மூக்கு மட்டும் எப்படி இருக்கு? பிளாக் கலர்ல இருக்கு. இதுதான் என்ன சொல்லுவாங்க? குன்றிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நெறைய பேரு வெளி தோற்றத்துல பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காங்களாம்? இந்த குன்றிமணி போல நல்லா செம்மையாக தோற்றமுடையவரா இருக்காங்களாம். ஆனா மனதளவுல எப்படி? ரொம்ப அழுக்கா, கரிய அகம் படைத்தவங்களா இருக்காங்க. எது மாதிரி? இந்த குன்றிமணியோட மூக்கு மாதிரி அப்படின்னு சொல்றாரு. புறங்குன்றி கண்டனையரேனும் அப்படின்னா புறத்தோற்றத்தில், புறங்குன்றி அப்படின்னா புறத்தோற்றத்தில் குன்றிமணியின் கண்டனையரேனும்
நிறம் போல செம்மையான தோற்றமுடையவர். அகம். அகத்துல எப்படி இருப்பாங்களாம்? குன்றி முக்கீர் கரியார் அப்படின்னா, அதோட மூக்கு போல கரியவரும் உள்ளனர் அப்படின்னு சொல்றாரு. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கீர் கரியார் உடைத்து. 8வது குறள். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். இங்க நெறைய பேர் எப்படி இருக்காங்களாம்? மனதளவுல அழுக்கு நிறைந்ததா இருக்காங்க. ஆனா, வெளியில பார்க்கிறதுக்கு நம்ம துறவிகள்லாம் காலையிலேயே எந்திரிச்சு புனித நீராடுவாங்க பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி மனதளவுல அழுக்கை எல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி புனித நீராடி மத்தவங்க முன்னாடி நடிக்கிற கூட்டம் அப்படிங்கிறது இங்க நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. "மனத்தது மாசாக" மனது முழுக்க மாசு மட்டுமே நிறைந்திருக்க, "மாண்டார் நீராடி" அதாவது மாண்பு பெற்றவரைப் போல் மாண்பு பெற்றவர் அப்படின்னா பெருமை நிறைந்தவர் போல, "நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர்" நீராடி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் குன்றிய அந்த நிலையை மறைத்துக் கொண்டு வாழக்கூடியவர் பலர். மாந்தர் பலர் அப்படின்னா, உடைய மாந்தர்கள் பலர், நிறைய பேர் அப்படின்னு சொல்றாரு. "மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர்." 9வது குறள். "கனைகொடிது யாழ்கோடு செவ்விதி ஆங்கென்ன வினைப்படு பாலால் கொளல்." இப்போ நம்மளோட அம்பு இருக்குல்ல, அம்பு வந்து நேரா தான் இருக்கும். ஆனா அது ரொம்பவே கொடியது. யாழ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதோட அந்த கம்பி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, வளைஞ்ச தோற்றமா இருக்கக்கூடியது. ஆனா அது எப்பவுமே என்னது? நமக்கு நன்மையானது. அதால எந்தவித தீங்கும் நமக்கு ஏற்படாது. அதே மாதிரி மக்களோட பண்புகளையும் நம்ம என்ன பண்ணணுமா? அவங்களோட செயல வச்சு தான் நம்ம தீர்மானிக்கணும். அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு, இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க கூடாது. இதுல அவர் இன்டைரக்ட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, துறவு மேற்கொண்டவங்கள பார்த்தா, அதாவது துறவிகள், ஞானிகள்னு சொல்லுவோம்ல, அவங்கள பார்த்த மாத்திரத்துல இவங்க நல்லவங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிறக்கூடாது. கெட்டவங்கன்னும் முடிவு பண்ணிற முடியாது. அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட செயல்கள், அவங்களோட ஆக்டிவிட்டிய பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாரு. கணை கொடிது. கணைனா என்னது? அம்பு. அம்பு கொடிது. யாழ்னா என்னது? யாழ். தெரியும்ல நமக்கு யாழ். கோடு அப்படின்னா வளைந்து. யாழ் வந்து வளைந்து இருந்தாலும் செவ்விது, நன்மையானது. அதே மாதிரி தான் என்ன பண்ணுமா நம்ம? வினைப்படு பாலால் கொளல். வினைன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் வகையால் தான் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். "கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கென்ன வினைப்படு பாலால் கொளல்." 10வது குறள். "மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பலித்தது ஒழித்து விடின்." என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நம்ம மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறதும், சடை வளர்த்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கதும், இந்த மாதிரி 2மே பண்ண வேண்டாம். நம்ம இந்த உலகம் நம்மள பழிக்கிற மாரி தீயொழுக்கத்த நம்ம பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம நெறைய கெட்ட பழக்கத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு, கோயில்ல போய் மொட்டை அடிக்கிறதும், இல்லன்னா நான் எல்லாத்தையும் துறந்துட்டு சாமியார போக போறேன் அப்படின்னு சொல்றதும் அப்படிங்கிறது இங்க தேவையில்ல. எல்லாரும் நம்ம தீயொழுக்கத்த விட்டாலே போதும். நல்ல பழக்கத்த மட்டும் நம்மளோட லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 10வது குறள்ல அழகா சொல்லியிருக்காரு. மலித்தலும் மலித்தலும் அப்படின்னா என்னது? மொட்டை அடித்தலும். மலித்தலும்னா மொட்டை அடித்தலும். நீட்டலும் அப்படின்னா சடை வளர்த்தலும் ஆகிய வேண்டாம். இந்த 2மே பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும்? உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழித்தது அப்படின்னா என்னது? உலகம் பழிக்கும் அந்த தீய ஒழுக்கத்தை ஒழித்து விடின். அத மட்டும் விட்டுட்டாலே போதும். மத்தபடி இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது, முடி வளர்த்துக்கிட்டு துறவி ஆகுறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. "மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின்." இதோட கூடாவழுக்கம் அப்படிங்கிற அதிகாரம் முடிந்தது. அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம மீதி இருக்கிற அதிகாரத்த பார்க்கலாம். இந்த அதிகாரம் எப்படி புரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்